சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல் வாகனத்தில் ஏற மறுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே அங்கு திரண்டு கோஷமிட்டு வரும் திமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா. பி தி பாஸ். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. ராமச்சந்திரன் வணக்கம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக மற்றும் திமுகவினர் ஒரே இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதால் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதி பரபரப்பை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் மூத்த தலைவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இன்று காலை கையெழுத்து இயக்கும் பொதுமக்கள் என்பதற்காக தென்சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதிக்கு வருகிறார். அவரை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக பொதுமக்களை சந்திக்காமல் காவல்துறையினர் தடுத்து வைத்தனர். பின்னர் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து பெறுவதற்கு அனுமதி வழங்கினர். சற்று நேரத்துக்கு முன்பு அவர் பொதுமக்களிடம் கையெழுத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்கள் மற்றும் வணிகர்களை சந்தித்து கையெழுத்து பெற்றார். பெற்று தற்போது அவர் கைது செய்யப்படவில்லை. அவரது வாகனத்தில் தற்போது இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஆனால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட திமுகவினர் அதே பாஜகவினர் கையெழுத்து நடத்தக்கூடிய அந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதிக்கு வருகையிலிருந்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கம் செய்து வருகிறார். அவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறைக்கு அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் பாஜக மற்றும் திமுகவினர் அடுத்தடுத்து கோஷங்கள் எழுப்பினால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பரபரப்பு நிலவியது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் திடீரென அவர்கள் சாலை மறியல் மேற்கொண்டதால் போக்குவரத்து எம்ஜிஆர் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் ஈரபதமும் போக்குவரத்து செய்யப்பட்டு தற்போது இந்த பகுதி ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.